மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரிலீஸ் ஆயிருக்க டிகிரி படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ்க்கு உண்டான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 47 போஸ்ட் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து ரெகுலர் பேசிஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அந்த பே ஸ்கேல் கீழே வரும். சேலரியோட ரேஞ்ச் வந்து 20,600 அதிலிருந்து 2 lakhs வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து May 5, 2025. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை அல்லது மதுரை, இந்த மாதிரி 2 இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. இனிஷியல் வந்து சென்னையில் இருக்கும். போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட், ப்ரைவேட் செக்ரட்டரி, இந்த மாதிரி 2 டைப் இருக்குது. ஸோ ஜட்ஜஸ்க்கு வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் 28 போஸ்ட் இருக்குது. ப்ரைவேட் செக்ரட்டரி ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது. அப்புறம் பர்சனல் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார்ஸ் அவங்களுக்கு வந்து பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு 14 போஸ்ட் இருக்குது. அப்புறம் வந்து கிளர்க்கு, பர்சனல் கிளர்க், அதுவும் வந்து டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் அந்த கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு 4 போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்குது. ஒவ்வொன்றுக்கு வந்து தனித்தனி குவாலிஃபிகேஷன் இருக்குது. மேக்ஸிமம் வந்து குவாலிஃபிகேஷன், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து எனி டிகிரி, நீங்கள் சயின்ஸ், ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங், மெடிசின், இந்த மாதிரி எந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் அது முக்கியம். டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் இது வந்து முக்கியம். அதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதி அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும், ப்ளஸ் டெஸ்ட்டும் அதில் இருக்கும். ஸோ அதனால் வெறும் டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதாது, இந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படாது, பட் இதில் வந்து கரெக்டான வந்து சீனியர், ஹையர் கிரேடு, சீனியர் கிரேடு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக இருக்குது. அதை நல்லா படித்து பார்த்துட்டு அதுபடி உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கான்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதோட சேர்த்து நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட், அதுவும் முக்கியம். ஏஜ் லிமிட் கீழே இருக்கும், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பே ஸ்கேல் வந்து தனித்தனியாக இருக்குது. பர்சனல் அசிஸ்டன்ட், ப்ரைவேட் செக்ரட்டரி, இந்த முதல் ஜட்ஜஸ், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல், இதுக்கு பார்த்தீங்கன்னா பே லெவல் 22 வருது. 56,000லேருந்து 2 lakhs அந்த ரேஞ்சில் இருக்கும். ரெஜிஸ்ட்ரார்ஸ்க்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டோட பே ஸ்கேல் லெவல் பார்த்தீங்கன்னா 16. இதோட சேலரி வந்து 36,400லேருந்து 1,34,000. பர்சனல் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 10, அதோட கம்மி, 20,600லேருந்து 75,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஏஜ் லிமிட் இதுவும் வந்து கேட்டகரி வைஸாக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் 18 இருக்கணும். July 1, 2025 படி. மேக்ஸிமம் வந்து கேட்டகரிக்கு ஏற்றாப்பில் மாறும். SC ST கேண்டிடேட்ஸ், MBC, BC முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 37 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், இந்த மேலே இல்லாத மீதி கேண்டிடேட்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து 32 தான். அப்ளிகேஷன் ஃபீ செக் பண்ணிக்கிங்க, 4 போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக இருக்குது. பட் SC ST அதுக்கப்புறம் வந்து டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ், விடோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீயே தேவையில்லை. மீதி இருக்க ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்பில் இருக்கும். முதல் 2 போஸ்ட்டுக்கு வந்து 1,200, கிளர்க்குக்கு வந்து 800, ரெஜிஸ்ட்ராரோட பர்சனல் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு 1,000 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீயாக பே பண்ணணும். அதனால் உங்களோட எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனும் ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது. பட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்புறம் காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இப்போ நம்ம மேலே பார்த்த ஜாபோட டீட்டெயில்ஸ், எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட்டு, அப்புறம் வந்து சேலரி டீட்டெயில்ஸ் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 PDF ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த லிங்க், ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஜென்ரலான இன்ஃபர்மேஷன், டேட், அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 71, இங்கே இருக்குது 71. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வெப்சைட்டில் பார்த்தா அந்த டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட்டு, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அப்புறம் பே ஸ்கேலு அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கீழே அனெக்சரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. செகண்ட் PDF பார்த்தீங்கன்னா காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது எதுக்குன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஸ்டெப்ஸ், எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் ஃபார்ம்ஸ் வரும், என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இனிஷியலாக வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட லாகினை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஸ்டெப்ஸ் இங்கே இருக்குது, பேஜ் நம்பர் 5லேருந்து. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் கிடைக்கும். அதை வச்சு லாகின் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டெப் 1 வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களை பற்றின டீட்டெயில்ஸ். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அந்த ஷார்ட் ஹேண்டு, அப்புறம் வந்து டைப் ரைட்டிங், அதை பற்றின டீட்டெயில்ஸ். ஸ்டெப் 3 வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அட்ரஸ், இந்த மாதிரி இருக்கும். ஸ்டெப் 4 வந்து டிக்ளரேஷன், அதாவது இது எல்லாமே கரெக்டான டீட்டெயில்ஸ்னு டிக்ளேர் பண்ணணும். ஃபைனலாக வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். எல்லா டீட்டெயில்ஸும் ஷோ ஆகும், ப்ரிவ்யூ ஆகும். அது எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே கொடுத்துடணும். அடுத்து வந்து பேமெண்ட் கேட்வே போகும் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுறதுக்கு.
உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ அதாவது ஜிபே, ஃபோன்பே வச்சு பே பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் பே பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 5, 2025. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி அதாவது ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.